மஞ்சள் பொடி உடலுக்கு நல்லது என்று கூறப்படுகிறது. நன்றாக தெரியாமல் வெறுமனே உட்கொண்டால் மண் சாப்பிடுவது போலாகும். தற்போது உங்கள் சமையலறையில் மஞ்சள் பொடி டப்பா வைக்கப்பட்டிருக்கிறதா? உடலுக்குள் அலர்ச்சியை முழுவதும் பிடித்து வயிற்று கொழுப்பையும் எரித்து தரும் என்ற வார்த்தையால் சுவையில்லாததை பொறுத்து கொண்டு மருந்து போல உட்கொள்ளும் நபர்கள் உண்மையில மிக அதிகம். ஆனால் உண்மையில் விந்தையானது அல்லவா? அவ்வளவு நல்லது என்று சில மாதங்கள் கவனித்து உட்கொண்டோ ஏன் என் முழங்கால் இன்னும் வலிக்கிறது? காலையில் ஒவ்வொரு முறையும் விரல் மூட்டுகள் விரைக்கின்றன, வயிற்று கொழுப்பு அசையவே இல்லை என்பதுதான் எனது கிளினிக்கை தேடி வந்த 82 வயது திரு சுனில் பெரேரா அவர்களின் கதையை சொல்ல விரும்புகிறேன். இவர் வாழ்நாள் முழுவதும் இலங்கையின் மலைகளை நேசித்தவர். ஆனால் முழங்கால் குருத்தெலும்பு அரிக்கப்பட்டு அந்த விருப்பமான மலை ஏறுதலை செய்ய முடியாமல் போனார். பிறகு நலநாள் தொலைக்காட்சியில் மஞ்சள் மூட்டு அலர்ச்சிக்கு அற்புதமானது என்ற கதையை கேட்டு அன்றிலிருந்து ஒரு வருடம் உண்மையில் மிக கடுமையாக பின்பற்றினார். மற்றும் ஒவ்வொரு காலையிலும் மலை ஏறுதல் பாட்டிலில் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கலந்து விழுங்கி ஒரு நாளை தொடங்கினார். ஆனால் ஒரு வருடத்துக்கு பிறகு பரிசோதனை முடிவு எப்படி இருந்தது? முழங்கால் அழற்சி அளவு ஒரு வருடத்துக்கு முன்பு போலவே இருந்தது. மாறாக வயிறு வீங்கி எரிச்சல் ஏற்படும் புதிய அபாய அறிகுறிகள் மட்டும் உருவாகி வந்தார். திரு சுனில் பெரேரா டாக்டர் இண்டிகா பெர்னாண்டோ அவர்களின் நிகழ்ச்சி எல்லாம் பொய் அல்லவா? நான் ஒருவரிடம் ஒரு நாள் கூட தவறாமல் உட்கொண்டோம், இப்படி எப்படி இருக்க முடியும் என்று வருத்தப்பட்டார். நான் திரு சுனில் பெரேராவின் கையை பிடித்து அமைதியாக சொன்னேன், அவர்களே மஞ்சள் பொடிக்கு குற்றம் இல்லை. ஆனால் அவர்கள் கடந்த ஒரு வருடம் முழுவதும் விலைமதிப்பான மஞ்சள் பொடியை வெறும் வடிகால் வழியாகத்தான் வீசியிருக்கிறீர்கள். அனைவரே இது பிறர் கதை அல்ல. தற்போது இந்த வீடியோவை பார்க்கும் நபர்களில் 9% திரு சுனில் பெரேரா அவர்களுடன் ஒரே மாதிரியான தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற பொருள் அலர்ச்சியை பிடிக்கும் அற்புதமான கருவிதான். ஆனால் இந்த பொருள் மிகவும் கடினமானது. அதனால் வெறும் தண்ணீரில் கலந்து உட்கொண்டால் நமது உடல் இதை ஊட்டச்சத்தாக அல்ல, வெறும் மஞ்சள் நிறக்கல் துண்டாகவே அடையாளம் கண்டுகொள்கிறது. அதனால் குடலில் உறிஞ்சப்படாமல் நேரடியாக கழிவறைக்கு சென்று விடுகிறது. ஒரு வேடிக்கையான உண்மை ஒன்று சொல்லட்டுமா? இந்திய முதியவர்களின் மறதி நோய் பாதிப்பு விகிதம் உலகிலேயே மிக குறைவான அளவில் உள்ளது. அனைவரும் கறி அதிகம் சாப்பிடுவதால் அப்படி என்று நினைத்திருப்பீர்கள் அல்லவா? சரிதான். ஆனால் முக்கியமான வேறுபாடு ஒன்று உள்ளது. இந்திய மக்கள் மஞ்சளை ஒருபோதும் தண்ணீரில் கலந்து குடிப்பதில்லை. அவர்கள் நமது கற்பனைக்கு எட்டாத மிகவும் சிறப்பான முறையில் மஞ்சளை உட்கொள்கிறார்கள். இந்த சிறிய வேறுபாடு உறிஞ்சல் விகிதத்தை இருக்கசாத மடங்கு அதிகரிக்கிறது. இன்று நான் உங்களுக்கு இழந்த ஒரு வருடத்தை திரும்ப பெற்று தரப்போகிறேன். இன்றைய வீடியோவை இறுதி வரை பார்த்தால் ஒரு வருடம் உட்கொண்டும் பலன் இல்லாத மஞ்சள் பொடி வெறும் 3 நாட்களில் உடலை பாதுகாக்கும் அருமருந்தாக மாறும் அற்புதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மஞ்சளுடன் சிறந்த இணக்கமுள்ள 3 உணவுப் பொருட்கள் என்னென்ன மற்றும் திரு சுனில் பெரேரா அவர்களும் முழங்காலை தட்டி வியந்த ஒரு நாளில் 3 முறை மஞ்சள் உட்கொள்ளும் வழக்கத்தையும் தெளிவாக சொல்லித் தருகிறேன். இன்றைய உள்ளடக்கம் எதிர்பார்க்கப்பட்டால் லைக் ஒன்று அழுத்தி கருத்தில் எதிர்பார்ப்பு என்ற 2 வார்த்தைகளை மட்டும் எழுதுங்கள். உங்களின் சிறிய அக்கறை எனக்கு இன்னும் சிறந்த வீடியோக்களை உருவாக்க மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. சரி, இப்போது முழுமையாக தொடங்குவோம். மஞ்சளை உட்கொள்ளும் போது நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாத செயல் ஒன்று உள்ளது. இப்போதே அந்த பாட்டில் இறக்கி வையுங்கள். அப்படி உட்கொண்டால் 10 வருடங்கள் உட்கொண்டாலும் கல்லீரல் மட்டும் கஷ்டப்படும், பலன் பூஜ்யம். இப்போது சொல்ல போகும் 3 தவறுகள் திரு சுனில் பெரேரா அவர்கள் மட்டுமல்ல, எனது கிளினிக்கை தேடி வரும் பலரும் பொதுவாக செய்யும் கொடிய தவறுகள். இந்த 3ஐ மட்டும் தவிர்த்தாலும் நீங்கள் ஏற்கனவே உயர் 1% திறமையான உடல்நல நிபுணராகி விடுவீர்கள். முதல் தவறு தண்ணீரில் கலந்து உட்கொள்வது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நிகழ்ச்சியில் மஞ்சள் பொடியை தண்ணீரில் கலந்து உட்கொள்ளுங்கள் என்று சொன்னதால் அனைவரும் அப்படியே செய்கிறார்கள். ஆனால் அனைவரே பள்ளிக்கால அறிவியல் வகுப்பில் கற்றது நினைவிருக்கிறதா? தண்ணீரும் எண்ணெயும் கலக்குமா? இல்லையா? ஒருபோதும் கலக்காது. மஞ்சளின் முக்கிய பொருளான குர்குமின் சரியாக எண்ணெய் தன்மை கொண்டது. நீங்கள் தண்ணீர் ஒரு கோப்பையில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி எவ்வளவு குலுக்கினாலும் கலக்குமா? வெறும் மேலே மிதக்கும். மஞ்சள் பொடியும் அதே போலத்தான். தண்ணீரில் கலந்து உட்கொண்டால் நமது வயிற்றுக்குள் தண்ணீருடன் தனியாகவே இருக்கும். குடல் செவ்வில் உறிஞ்சப்படாமல் வெளியே சுற்றி இறுதியில் மலத்துடன் வெளியேற்றப்படும். திரு சுனில் பெரேரா அவர்கள் ஒரு வருடம் முழுவதும் உட்கொண்டது மஞ்சளின் ஊட்டச்சத்து அல்ல, வெறும் மஞ்சள் நிற கழிவு பொருள்தான். விலை கொடுத்து வாங்கி உடல் சுத்தம் செய்தது போல ஆகிவிட்டது.
இரண்டாவது தவறு கல்லீரலின் சோதனை சாவடியை புறக்கணிப்பது. இது உண்மையில் மனித உடலின் அற்புதமான மர்மம். 100 முறை விட்டு கொடுத்து நீங்கள் மஞ்சளை நன்றாக உட்கொண்டு உடலில் உறிஞ்சியதாக வைத்துக் கொள்வோம். அப்போது இந்த குர்குமின் இரத்த குழாய்களில் சென்று எங்கு போகும்? நமது உடலின் நச்சு நீக்கும் தொழிற்சாலையான கல்லீரலுக்கு செல்லும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நமது கல்லீரல் மிகவும் திறமையானது. கல்லீரல் வெளியிலிருந்து வரும் அந்நிய பொருளை எதிரியாக கருதும். கல்லீரல் பார்வையில் குர்குமின் சோறு அல்லது ரொட்டி போன்ற பழக்கமான ஊட்டச்சத்து அல்ல, செயலாக்க வேண்டிய அந்நிய பொருள் மட்டுமே. அதனால் கல்லீரல் என்ற கடுமையான சோதனை சாவடியில் நுழைவதை மறுக்கும். தொழில்நுட்ப சொல்லில் கல்லீரலின் முதல் தடை விளைவு என்று அழைக்கப்படும். கல்லீரல் குர்குமினை பார்த்தவுடன் இதை வெளியேற்றுங்கள் என்று முத்திரை குத்தி சிறுநீருடன் வெளியேற்றும். அதனால நீங்கள் மஞ்சள் பொடியை ஸ்பூன் கொண்டு அள்ளி உட்கொண்டாலும் உண்மையில் இரத்த பரிசோதனை செய்தால் இரத்தத்தில் குர்குமின் கிட்டத்தட்ட எதுவும் இருக்காது. உட்கொண்டவுடன் கல்லீரல் எல்லாவற்றையும் விரட்டி அடித்து விட்டது. மூன்றாவது தவறு மஞ்சள் மற்றும் உல்கத்தை வேறுபடுத்தாதது. சந்தைக்கு சென்றால் பாட்டிகள் உல்கமும் மஞ்சளும் ஒன்றுதான் என்று சொல்லி வைக்கிறார்கள். தோற்றமும் ஒத்திருக்கும், நிறமும் மஞ்சள் நிறமாக இருக்கும். ஆனால் சித்த மருத்துவம் அல்லது ஊட்டச்சத்து அறிவியலில் இவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை. எளிதாக விளக்குகிறேன். மஞ்சள் வேர்த்தண்டு மற்றும் தன்மை சூடானது, மறுபுறம் உல்கம் கிழங்கு வேறும் தன்மை குளிர்ச்சியானது. உடல் குளிர்ச்சியான முதியவர்கள் உல்கத்தை உட்கொண்டால் வயிறு வலிக்கும் வயிறுப்போக்கு ஏற்படலாம். மிக முக்கியமானது குர்குமின் அளவு. உண்மையான மஞ்சளின் குர்குமின் அளவு உல்கத்தை விட 10 மடங்கு அதிகம். ஆனால் அது விலை குறைவு. விலை குறைவாகவும் எளிதாக கிடைக்கும் என்பதால் உல்கத்தை வாங்கி உட்கொள்கிறார்கள். ஆனால் குளிர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்றால் பலன் 10ல் 1 மட்டுமே. 1 வருடம் உட்கொண்டோ மற்றவர்கள் 1 மாதம் உட்கொண்ட பலனை கூட பெறாததற்கு காரணம் இதுதான். சரி, இப்போது கொஞ்சம் தெளிவாகிவிட்டதா? மஞ்சள் எண்ணெய் தன்மை கொண்டதால் தண்ணீரில் கரையாது, குடலில் சென்றாலும் கல்லீரல் விரட்டும். மேலும் தவறான உல்கத்தை உட்கொண்டிருந்தீர்கள். இப்படியெல்லாம் இருந்தால் முழங்கால் வலி நீங்குமா? ஆனால் மிகவும் வருத்தப்பட வேண்டாம். இந்திய மக்கள் இந்த கடினமான மஞ்சளை மிகவும் புத்திசாலித்தனமாக சமைத்து இந்த அனைத்து தடைகளையும் தாண்டிவிட்டனர். அவர்கள் மஞ்சளை ஒருபோதும் பச்சையாக உட்கொள்வதில்லை மற்றும் கட்டாயம் இந்த 2 நண்பர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். திரு சுனில் பெரேரா அவர்களும் முதலில் அரை மனதுடன் இருந்தார். டாக்டர் சமையல் முறையை மாற்றினால் அது மாறிவிடுமா என்றார். ஆனால் சரியாக 1 வாரத்துக்கு பிறகு மருத்துவமனைக்கு வந்து என் கையை இறுக்கி பிடித்தார். காலையில் எழுந்ததும் உடல் இலேசாக இருப்பது இப்படி உணர்வு என்று தெரியாது என்றார். சுற்றிலும் இன்னும் மஞ்சள் பொடியை தண்ணீரில் கலந்து உட்கொள்ளும் நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் பகிருங்கள். தவறான முறையில் பணம் விரயம், நேர விரயம் செய்யாமல் உதவுவது தான் உண்மையான நண்பன் அல்லவா? உங்களின் ஒரு பகிர்வு நண்பரின் முழங்காலை பாதுகாக்கும். இப்போதிலிருந்து முக்கியமானது தான். கசிந்த பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுவது போல இருந்த மஞ்சள் உட்கொள்ளலை எனது உடலை பாதுகாக்கும் அற்புத அருமருந்தாக மாற்றும் முறை. இந்த முறையை மட்டும் பின்பற்றினால் நீங்கள் இனி விலைமதிப்பான பணம் விரயம் செய்யாமல் மஞ்சளின் பலனை எலும்பு வரை உறிஞ்சிக் கொள்ள முடியும். ரகசியம் மிகவும் எளிமையானது. மஞ்சளை தனியாக அனுப்பாமல் உறுதியான 2 பாதுகாவலர்களை சேர்த்து அனுப்புவது. அந்த முதல் பாதுகாவலர் மிளகு. அனைவரும் நன்றாக யோசித்து பாருங்க. நாம் உணவகத்தில் சோறு அல்லது இரத்தச்சோறு சாப்பிடும் போது அலட்சியமாக மிளகு தூவுகிறோம் அல்லவா? அது அனைத்தும் முன்னோர்களின் ஞானம்தான். மிளகில் உள்ள பைபரின் என்ற பொருள் நமது உடலுக்குள் அற்புதமான வேலையை செய்கிறது. முன்பு கல்லீரல் மஞ்சளை அந்நிய பொருளாக கருதி விரட்டுவதாக சொன்னேன் அல்லவா? ஆனால் இந்த மிளகு சேர்ந்தால் நிலைமை முற்றிலும் மாறிவிடும். மிளகின் பைபரின் பொருள் கல்லீரல் என்ற சோதனை சாவடிக்கு முன்பு நின்று கதவை பூட்டும் பாதுகாவலன் போல செயல்படும். கல்லீரல் மஞ்சளை வெளியேற்ற முயற்சிக்கும் போது மிளகு கொஞ்சம் பொறுங்கள் என்று தடுத்து நிறுத்தும். இது எவ்வளவு அற்புதமானது என்றால் அமெரிக்கா மற்றும் இந்திய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சோதனை செய்து பார்த்தனர். மஞ்சள் மட்டும் உட்கொண்ட போது மற்றும் மிளகுடன் உட்கொண்ட போது ஒப்பிட்ட போது உறிஞ்சல் விகிதம் 20% அதிகரித்தது. 20 மடங்கு என்று பொருள். மஞ்சள் பொடியின் மேல் மிளகு தூவினால் எனது உடலில் உறிஞ்சப்படும் அளவை 20 மடங்கு அதிகரிக்கும். திரு சுனில் பெரேரா அவர்கள் இதை கேட்டு முழங்காலை தட்டினார். இல்லை, சமையலறையில் உருண்டு கொண்டிருக்கும் அந்த மிளகு அத்தகைய பொக்கிஷம் என்று தெரியாது என்றார். இரண்டாவது பாதுகாவலர் எண்ணெய். மஞ்சள் எண்ணெய் தன்மை கொண்டது, அதாவது எண்ணெயை விரும்பும் தன்மை என்று சொன்னேன் அல்லவா? மஞ்சள் என்ற விலைமதிப்பான விருந்தினரை வரவேற்க விசேஷ லிமோசின் அனுப்ப வேண்டும். அந்த லிமோசின் தான் எண்ணெய். நாம் மஞ்சளை எண்ணெயுடன் கலந்து உட்கொண்டால்
எண்ணெய் துகள்கள் மஞ்சள் பொருளை மென்மையாக சுற்றி அணைக்கும். இப்படி எண்ணெய் பூசப்பட்ட மஞ்சள் குடல் செவ்வை மிக மென்மையாக கடக்கும். சறுக்கு பாதையில் சறுக்குவது போல. இப்பொழுது எந்த எண்ணெய் நல்லது? வீட்டில் உள்ள எல்லாம் நல்லது. ஆலிவ் எண்ணெய் நல்லது, தேங்காய் எண்ணெய் நல்லது. குறிப்பாக தேங்காய் எண்ணெய் இன்னும் சிறந்தது. தேங்காய் எண்ணெயில் உள்ள நடுத்தர சங்கிலி கொழுப்பு அமிலம் மஞ்சளை மூளை செல்கள் வரை கொண்டு செல்லும். அதனால் மறதி நோய் தடுப்புக்கு சிறந்தது. மற்றும் இறுதி ரகசியம், உடனடியாக வெப்பம். இந்திய மக்கள் மஞ்சளை பச்சையாக உட்கொள்வதில்லை. எப்போதும் எண்ணெயில் வதக்கி அல்லது சூடான வெப்பத்தை கொடுத்து சமைக்கிறார்கள். இது மிக முக்கியம். மஞ்சளை வெப்பப்படுத்தினால் குர்குமின் துகள்கள் வெப்பத்தை பெற்று அமைப்பு தளர்ந்துவிடும். தண்ணீரில் கரையாத எண்ணெயிலும் கடுமையானதும் வெப்பம் பெற்றால் தன்மை மென்மையாகி நமது உடலுக்குள் சுலபமாக செல்லும் வடிவமாக மாறும். அதனால் பச்சை பொடியை தண்ணீரில் கலந்து உட்கொள்வது மிக மோசம். எண்ணெயில் வதக்கி அல்லது சூடான தண்ணீர் அல்லது பால் கலந்து உட்கொள்வது சரியான முறை. சுருக்கமாக சொல்லலாமா? மஞ்சள் என்ற நாயகன், மிளகு என்ற கதவு, காவலன், எண்ணெய் என்ற லிமோசின், இந்த மூன்றும் சரியாக ஒத்துப்போக வேண்டும் தான் உடலில் அழற்சி பிடிபடும் வலி நீங்கும். திரு சுனில் பெரேரா அவர்கள் இந்த கொள்கையை உணர்ந்த பிறகு உட்கொள்ளும் முறையை முற்றிலும் மாற்றினார். சுவையில்லாத தண்ணீர் பதில் சூடான பாலில் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், மிளகு தூவல், ஆலிவ் எண்ணெய் 1 துளி இப்படி உட்கொள்ள தொடங்கினார். முதலில் இது என்ன சுவை என்று இருந்தது. சில நாட்கள் உட்கொண்ட பிறகு நல்ல வாசனையும் வயிறும் சேகரியமாக இருப்பதாக சொன்னார். அப்படியே சரியாக 3 மாதங்கள் கழித்த போது என்ன மாற்றம் ஏற்பட்டது? அந்த அற்புதமான முடிவு மற்றும் குஜீத்தியமான ஒரு நாள் செயல்முறை அடுத்த பகுதியில் விரிவாக வெளியிடுகிறேன். காலை, மதியம், மாலை எப்போது எப்படி உட்கொள்ள வேண்டும் என்ற நேர அட்டவணை வரை தருகிறேன். இன்றைய வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் அறிவிப்பு அமைப்பு பட்டனை அழுத்துங்கள். உங்களின் ஒரு கிளிக் எனக்கு இன்னும் பயனுள்ள உடல்நல தகவல் வீடியோக்களை உருவாக்க மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. சரி, இப்போது காகிதம் மற்றும் பேனாவை எடுங்கள். இன்றிலிருந்து உடனடியாக தொடங்கக்கூடிய திரு சுனில் பெரேரா அவர்களின் 24 மணி நேர மஞ்சள் வழக்கத்தை விரிவாக வெளியிடுகிறேன். சிக்கலானது வெறும் வெறுப்பு அல்லவா? மிகவும் எளிமையானது. சரியாக 2 விஷயங்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் குடிப்பது, மாலையில் தூவது. முதல் காலை வெறும் வயிற்றில் குடிக்கும் தங்கலட்டே. இது திரு சுனில் பெரேரா அவர்கள் மிக அதிக பலன் கண்ட ரகசியம். தயாரிக்கும் முறை மிக எளிதம். மைக்ரோவேவில் பால் 1 கோப்பை 1 நிமிடம் சூடாக்குங்கள். பால் இல்லை என்றால் சோயா பால் அல்லது பாதாம் பால் நல்லது. இதில் மஞ்சள் பொடி சரியாக 1 டீஸ்பூன் போடுங்கள். அரிசி ஸ்பூன் அல்ல, சிறிய டீஸ்பூன். பிறகு முன்பு சொன்ன பாதுகாவலர்களை அழைக்க வேண்டும். மிளகு டப்பாவை எடுத்து 2-3 தடவை தூவி போடுங்கள். ஆலிவ் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் கலக்குங்கள். முதலில் எண்ணெய் மேலே மிதக்கும் நிறமும் மஞ்சள் நிறமாக இருப்பதால் கலை வகுப்பு தண்ணீர் போல தோன்றி வெறுப்பு வரலாம். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு குடித்து பாருங்கள். சூடான பாலின் நல்ல வாசனை மஞ்சளின் கசப்பை மறைத்து மிளகின் காரமான வாசனை கொழுப்பை பிடித்துக் கொள்ளும். இதை காலை வெறும் வயிற்றில் 1 கோப்பை குடித்தால் இரவு முழுவதும் இறுக்கமாக இருந்த உடல் செல்கள் மஞ்சள் குர்குமின் மழையில் குளித்து எழுந்துவிடும். பாலின் கொழுப்பு மற்றும் சேர்க்கப்பட்ட எண்ணெய் காரணமாக உறிஞ்சல் விகிதம் உச்சகட்டத்தை அடையும் நேரம். இரண்டாவது, மாலை உணவு மேஜையின் ரகசிய வழக்கம். மஞ்சள் வதக்கல் தனியாக கவனித்து உட்கொள்ள சிரமமானவர்களுக்கு சரியானது. அரிசி சமைக்கும் போது அரிசியின் மேல் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 1 பெரிய ஸ்பூன் ஊற்றி சமையல் பட்டன் அழுத்துங்கள். அரிசி சமையல் மூடி திறந்தால் மஞ்சள் நிற பளபளப்பு ஓடும் ஊட்டச்சத்து அரிசி ஆகும். மற்றும் கூடவே உணவு உட்கொள்ளும் போது, குறிப்பாக மீன் வறுத்தல் அல்லது இறைச்சி வதக்கல் உட்கொள்ளும் போது மிளகு தூவது போல மஞ்சள் பொடியை லேசாக தூவி உட்கொள்ளுங்கள். கொழுப்பு நிறைந்த உணவும் மஞ்சளும் சந்தித்தால் ஒன்றுக்கொன்று உதவும் பிரஸ்பர பலன் ஏற்படும். சீரான செரிமானமும் கொழுப்பு நிறைந்த உணவின் தீய பொருட்களையும் நடுநிலையாகும். திரு சுனில் பெரேரா அவர்கள் இப்படியே சரியாக 3 மாதங்கள் உட்கொண்டார். காலையில லட்டே, மாலையில மஞ்சள். அந்த முடிவு என்னவென்று தெரியுமா? மருத்துவமனைக்கு வந்து என் முன்பு ஸ்குவாட் செய்து காட்டினார். படிக்கட்டில் இறங்கும் போதெல்லாம் ஐயோ என்ற சத்தம் தானாக வந்த முழங்கால் இப்போது மென்மையாக வளைவதாக சொன்னார். அதோடு வயிறு எரிச்சலும் நீங்கி எப்போதும் வீங்கி இருந்த வயிறு சக்கரியமாகிவிட்டது என்று குழந்தை போல மகிழ்ந்தார். இதுதான் சரியாக உட்கொண்ட போது ஏற்படும் உடல் மாற்றம். ஆனால் இங்கே கொஞ்சம் வேகமாக உட்கொள்ளும் முன்பு கட்டாயம் கவனிக்க வேண்டிய சந்தேகங்கள் உள்ளன. எனது கிளினிக்கில் நோயாளிகள் மிக அதிகம் கேட்கும் கேள்விகள் சரியாக 3 தெளிவாக பதிலளிக்கிறேன். முதல் கேள்வி,
டாக்டர், அதிகம் உட்கொள்ளும் அளவு அதிகம், நல்லதா? ஒருபோதும் இல்லை. மஞ்சள் அதிகம் ஆசைப்பட்டால் தீங்கு. ஒரு நாளுக்கு டீஸ்பூன் 1 அல்லது 2 கிராம், அளவில் 3 கிராம் முதல் 5 கிராம் வரை சரியான அளவு. நல்லது என்று அரிசி ஸ்பூன் கொண்டு அள்ளி உட்கொண்டால் வயிறு திரும்பி வயிறுப்போக்கு ஏற்படும். நமது உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதிகம் வேண்டாம், குறைவும் வேண்டாம் என்பதை நினைவில் வையுங்கள். இரண்டாவது கேள்வி, பித்தக்கல் உள்ளது உட்கொள்ளலாமா? இதை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மஞ்சள் பித்த நீர் சுரப்பை தூண்டும். பித்த நீர் அதிகம் வெளியேறினால் செரிமானத்துக்கு நல்லது. ஆனால் பித்தக்கல் உள்ளவர்களுக்கு கல் நகர்ந்து பித்த குழாயை அடைத்து மிகப்பெரிய வலி வரும். பித்தக்கல் அல்லது பித்த குழாய் நோய் உள்ளவர்கள் மஞ்சள் உட்கொள்ள வேண்டாம். முதலில் உங்கள் மருத்துவருடன் கலந்து பேச வேண்டும். மூன்றாவது கேள்வி, சிறுநீரக கல் பயம் உள்ளது. கெந்தானா மஞ்சளில் பசலைக்கீரை போல ஆக்சலிக் அமிலம் என்ற பொருள் உள்ளது. இது கால்சியத்துடன் சந்தித்தால் கல் உருவாக்கலாம். அதனால கடந்த காலத்தில் சிறுநீரகக்கல் தொல்லை இருந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வலியாக உட்கொள்ள வேண்டும் என்றால் தண்ணீரை வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகம் குடிக்க வேண்டும். சரி, இப்போது மனதில் படம் தெரிகிறதா? காலையில் சூடான தங்கலட்டே ஒரு கோப்பை உணவு மேஜையில் கொழுப்பு நிறைந்த உணவுடன் சேர்த்து மற்றும் ஆசைப்படாமல் ஒரு நாளுக்கு 1 அல்லது 2 டீஸ்பூன். சிரமம் இல்லையே. இந்த சிறிய பழக்கம் ஒன்று உங்களின் 10 வருடத்துக்கு பிறகான உடல் நலத்தை தீர்மானிக்கும். இப்போதே குளிர்சாதன பெட்டியை திறந்து பால் இருக்கிறதா என்று சரிபார்த்து நாளை காலையிலிருந்து உடனடியாக செயல்படுத்த போகிறேன் என்றவர்கள் கருத்தில் செயல்படுத்து என்ற 2 வார்த்தைகளை மட்டும் எழுதுங்கள். உங்களின் அந்த உறுதிமொழி 3 நாட்கள் மட்டும் ஆகாமல் இருக்க நான் உற்சாகப்படுத்துகிறேன். கருத்து பெட்டியில் செயல்படுத்து என்ற வார்த்தை நிறைந்தால் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட நேரம் மஞ்சள் கதை பகிர்ந்ததால் உழைப்பு அதிகம். இப்போது இறுதியாக இன்று கற்றுக்கொண்ட முக்கிய உள்ளடக்கத்தை உங்களின் மனதில் புகைப்படம் போல பதிவு செய்கிறேன். சிக்கலானவற்றை அனைத்தையும் மறந்துவிடலாம். ஆனால் இந்த 3ஐ குளிர்சாதன பெட்டி கதவில் எழுதி வைத்து கட்டாயம் நினைவில் வையுங்கள். முதல், மஞ்சளை ஒருபோதும் தண்ணீரில் கலந்து உட்கொள்ள வேண்டாம். தண்ணீரில் கலந்த மஞ்சள் எனது உடலை தொட்டு செல்லும் பயணி மட்டுமே. 1 வருடம் குடித்தாலும் கசிந்த பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுவது போல 2 மஞ்சளின் வாழ்நாள் துணை மிளகு மற்றும் எண்ணெய். மஞ்சள் பொடி இருக்கும் இடத்தில் கட்டாய மிளகு டப்பா மற்றும் எண்ணெய் பாட்டில் இருக்க வேண்டும். மிளகு கல்லீரலுக்கு கதவை திறந்துவிடும். எண்ணெய் மஞ்சளை பாதுகாப்பாக அழைத்து செல்லும் லிமோசின் பணியை செய்கிறது என்ற உண்மையை இப்போது தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? 3 பச்சையாக உட்கொள்ள வேண்டாம். வெப்பம் கொடுங்கள். சூடான பாலில் கலந்து அல்லது அரிசி சமைத்து அல்லது வதக்கல் உணவில் சேர்த்து மஞ்சளை லேசாக வேக வையுங்கள். அப்போதுதான் கடுமையான மஞ்சள் பொருள் மென்மையாகி நமது உடலுக்குள் நன்றாக பதியும். சில நாட்களுக்கு முன்பு எனது கிளினிக்கு ஒரு செய்தி வந்தது. சரியாக திரு சுனில் பெரேரா அவர்களிடமிருந்து ஒரு புகைப்படம் அனுப்பினார். 1 வருடத்துக்கு முன்பு முழங்கால் வலியால் விட்டுவிட்ட இலங்கையின் ஆதம் உச்சி மலையின் உச்சி நினைவு சின்னத்தின் முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படம். மிகவும் மகிழ்ச்சியாக சிரித்த முகம், எவ்வளவு அழகாக இருந்தது. புகைப்படத்தின் கீழே இப்படி எழுதியிருந்தது, டாக்டர், இப்போது முழங்கால் எனது வார்த்தையை கேட்கிறது. மீதமுள்ள வாழ்க்கையை இந்த உறுதியான கால்களால் நல்ல இடங்களுக்கு அதிகம் சென்று பார்க்க போகிறேன். அனைவரே, இது அற்புதம் அல்ல, அறிவியல். விலை மதிப்பான பணம் கொடுத்து காட்டு மருந்து உட்கொள்வது மட்டும் உடல் நல பராமரிப்பு அல்ல. நமது சமையலறையில் உள்ள பொதுவான உணவுப் பொருட்களை அதன் தன்மையை சரியாக தெரிந்து புத்திசாலித்தனமாக உட்கொண்டால் அது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அருமருந்து ஆகிவிடும். கடந்த 1 வருடம் தவறான முறையில் மஞ்சளை உட்கொண்டதால் அதிகம் வருத்தப்பட வேண்டாம். இன்றிலிருந்து உடனடியாக மாற்றலாம். இன்று மாலை உணவு மேஜையிலிருந்து மிளகு டப்பாவை எடுத்து குடும்பத்தின் உடல் நலத்தை பாதுகாக்கும் புத்திசாலி சமையல்காரராக மாறுங்கள். உங்களின் உடல் நலமான 100 வயது வாழ்க்கைக்காக நானும் எப்போதும் ஆராய்ச்சி செய்து யோசிப்பேன். இன்றைய வீடியோ உங்களின் மூட்டு இரத்த குழாய்கள் உடல் நலத்துக்கு சிறிதாவது உதவியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் அறிவிப்பு அமைப்பு பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள். உங்களின் சிறிய அக்கறை எனக்கு இன்னும் சிறந்த வீடியோக்களை உருவாக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதுவரை உங்களின் மருத்துவராக இருந்தேன். நன்றி. உடல் நலமாக இருங்கள்.